வணக்கம் நேயர்களே. கடலில் திருமணம் செய்த தம்பதி கடலிலேயே காணாமல் போய் உயிரிழந்த சோகம் இடம்பெற்றிருக்கிறது. இது தொடர்பாக நாங்கள் இணைந்திருக்கின்றோம். தன்னுடைய சிறுநீரகத்தில் ஒன்றை விற்பதற்காக ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு ஒருவர் வந்திருக்கின்றார். தன்னுடைய சகோதரிக்கு சிறுநீரகத்தை தானம் செய்வதற்காக வந்த படகில் இன்னும் ஒரு பெண்ணை நாட்டிலே சந்தித்திருக்கின்றார். குறித்த நபர் பிரெட் என்பவர் சந்தித்து அந்த கப்பலிலேயே அந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். அந்த பெண்ணினுடைய பேர் சாரா. அந்த பெண்ணை திருமணம் செய்தார்கள். இருவரும் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். திடீரென்று அவர்களுக்கு ஒரு ஆசை ஏற்பட்டது. அட்லாண்டிக் சமுத்திரத்தை தாங்கள் கடந்து செல்ல வேண்டும் படகில். அப்படி ஒரு ஆசை ஏற்பட்டிருக்கிறது. அதற்காக காற்றை மாசுபடுத்தாத படகொன்றை ஒழுங்குபடுத்தி சூரிய மின்கலம் மற்றும் பேட்டரிகள் மூலமாக இயங்கக்கூடிய வகையில் ஒரு படகை தயார் செய்து அதில் புறப்பட்டு தங்களுடைய பயணத்தை ஆரம்பித்தார்கள். ஒரு வழியில் கடலில் பயணம் செய்து கொண்டிருந்த பொழுது தாங்கள் கொண்டு சென்ற படகை நிறுத்திவிட்டு வேறொரு படகை புக் பண்ணி அதில் ஏறி சென்று கொண்டிருந்த பொழுது எதிர்பாராத விதமாக அவர்கள் மாயமானார்கள். அவர்கள் எங்கே என்று யாருக்கும் தெரியாமல் இருந்தது. அவர்கள் பயணம் செய்தது கடந்த 18ஆம் தேதி, அதாவது ஜூன் மாதம், கடந்த மாதம் 18ஆம் தேதி பயணத்தை ஆரம்பித்தார்கள். ஜூலை மாதம் 12ஆம் தேதி வரையில் அவர்களுடைய உடலம் தேடப்பட்டது. அவர்கள் எங்கே என்று தெரியாததானே தேடப்பட்ட இடத்தில் இந்த மாதம் 12ஆம் தேதி அவர்களுடைய உடலம் கனடா நாட்டில் ஒரு தீவு பகுதியில் உடலம் மீட்கப்பட்டது. அதை வைத்துக்கொண்டு மீட்பு படையினர் என்ன கருதுகிறார்கள் என்றால், பெரிய சரக்கு கப்பல் ஒன்றில் இவர்களுடைய படகு மோதுண்டிருக்கலாம். கப்பலுடன் மோதுண்டதால் இவர்கள் மரணமடைந்து உடலங்களாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற கோணத்தில் தான் இப்பொழுது விசாரணைகள் இடம்பெறுகிறது. அப்பொழுதுதான் அங்கு பலரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் இந்த தம்பதி கனடாவைச் சேர்ந்த தம்பதி என்றும், அதில் ஆண் பிரெட் என்பவர் லண்டனில் இருக்கக்கூடிய தனது சகோதரிக்கு தன்னுடைய சிறுநீரகங்களில் ஒன்றை தானமாக வழங்குவதற்கு சென்ற பொழுதுதான் தன்னுடைய மனைவியான சாராவை கண்டதாகவும், தான் சென்ற படகிலேயே அவரை அழைத்து கொண்டு வந்து கடலிலேயே திருமணத்தை செய்ததாகவும், பிறகு மனைவியோடு இன்னொரு நாள் அட்லாண்டிக் சமுத்திரத்தை கடப்பதற்காக அதே படகில் சென்றுதான் மாயமாகி இப்பொழுது உயிரற்ற உடலங்களாக மீட்கப்பட்டிருக்கின்றார்கள். அதனால் தான் ஆரம்பத்திலே சொன்னேன், கடலிலேயே திருமணம் செய்து அதே கடலிலேயே மாயமாய் உயிரிழந்த தம்பதி என்று. ஒவ்வொரு வெளிநாட்டவர்களுக்கும் விபரீதமான ஆசைகள் இருக்கிறது. எங்களுடைய ஆசை என்ன? இலங்கையை பொறுத்தவரையில் குறிப்பாக தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய ஆசை, ஒரு சிறு பணம் கிடைத்தாலும் அதை அப்படியே சேமிக்க வேண்டும். பேங்கில் அப்படியே கொண்டே ஃபிக்ஸ்ட் எஃப்டியில் போடணும். அது நாங்கள் தேவைகள் இருந்தாலும் இல்லை என்று வைப்போம். யார் கேட்டாலும் கொடுக்க மாட்டோம். அது எங்களுடைய ஒரு பழக்கம். ஆனால் சிங்கள மக்கள் மற்றும் வெளிநாட்டவர்கள் என்ன செய்வார்கள்? தங்களுடைய செலவுகளுக்கு பணத்தை வைத்துக்கொண்டு மிகுதி பணத்தை ஏதாவது நாட்டை சுற்றி பார்க்க வேண்டும், தங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய அழகான விடயங்களை பார்வையிட வேண்டும், தங்களுடைய பிள்ளைகளுக்கு காட்ட வேண்டும். அப்படி ஒரு மைண்ட் செட் அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் எங்களுக்கு இல்லை. எங்களுடைய பணம் பேங்கில் இருக்க வேண்டும் பாதுகாப்பாக, வட்டியும் வளர வேண்டும். அப்போ ஒரு வகை இது சரிப்பில்லை என்பதற்கான ஒரு ஆர்குமெண்ட்டை தவிர்த்து வெளிநாட்டவர்கள், வெள்ளைக்காரர்கள் என்ன செய்கிறார்கள்? நாடு விட்டு நாடு செல்ல வேண்டும், அந்த சமுத்திரத்தை கடந்து பார்க்க வேண்டும், அந்த கப்பலில் பயணம் செய்ய வேண்டும், இந்த விமானத்தில் வந்து இன்னொரு நாட்டுக்கு போக வேண்டும் என்ற ஆசைகள் அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் அந்த ஆசைகள் சில வேளைகளில் இவ்வாறான மரணங்களையும் தெரிவிக்கலாம். அவர்களுடைய எண்ணம் என்ன? தாங்கள் என்ஜாய் பண்ணணும், தாங்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும், மனிதன் உழைப்பது இதற்காக, சந்தோஷமாக இருப்பதற்காக என்பது அவர்களுடைய மைண்ட் செட். எங்களிடம் கொஞ்சம் வித்தியாசம் இல்லை. இப்போ கொஞ்சம் நாங்கள் பார்த்து திருந்தி கொண்டு வரோம். ஸ்கூல் ஹாலிடே என்று சொன்னால், ஒர்க்கில் லீவ் என்று சொன்னால் எங்கேயாவது விழிக்கிறோம் என்று விழிக்கிறோம். அது இப்போ மற்றவர்களை பார்த்து கொஞ்சம் பழகி கொண்டு வருகிறோம். இல்லை என்றால் அதுவும் இல்லை. சாப்பாடும் நித்திரையும் வேலையும் பள்ளிக்கூடம் இப்படியும் இல்லையா? எனவே இந்த தம்பதியும் இவ்வாறு ஆசை கொண்டார்கள். அட்லாண்டிக் சமுத்திரத்தை படகில் கடக்க வேண்டும். ஆனால் அது அவர்களுக்கு நிறைவேறாத ஆசையாக மாறி உயிரையே பறித்திருக்கிறது. அனுதாபங்கள். மீண்டும் சந்திக்கலாம் உறவுகளே. வணக்கம்.